LSRW. அப்போ ரீடிங் நீங்க பண்ண போறீங்கோ, ரைட்டிங் எழுத போறீங்கோ, லிசனிங் கேட்க போறீங்கோ, பார்க்க போறீங்க வீடியோ. இது 4 பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த அக்ஷரங்கள் எல்லாம் பிடிப்பது. சரியா? இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். சரியா? அடியன் ஒரே ஒரு டவுட் அடியன். கேட்கலாமே. அடியன் இது பத்தி இல்ல, அதாவது நேத்திக்கு இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அத அரவிந்த அஹா, இப்போ அந்த அஹா இந்த லாஸ்ட்ல சேரும்போது இப்போ வந்து இப்போ அடியனோட பேர் வந்து அரவிந்தனா அரவிந்தக அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ ஸ்ரீனிவாச ராகவன் அப்படின்னா ஸ்ரீனிவாச ராகவன் அஹா அப்படின்னா இல்ல எப்படி சொல்றது? அந்த இன்ன மட்டும் தூக்கிடுங்க. ஸ்ரீனிவாச ராகவகா. அந்த இன்ன தூக்கிட்டீங்கன்னா ஸ்ரீனிவாச ராகவன் இருக்கும். 2 டாட் வச்சுக்கோங்க, ஸ்ரீனிவாச ராகவஹா. சரியா? அடியன் அடியன். அப்போ லாஸ்ட்ல ஏதாவது இந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருந்ததுன்னா அதை தூக்கிடணும். புள்ளி வச்ச எழுத்துக்கள் எடுத்துக்க வேண்டாம், இன்னென்ற எழுத்தை எடுத்துக்கோங்க. சி, இப்ப இந்த இன்னென்ற போடக்கூடிய பரிபாஷை எங்க இருந்து வந்ததுன்னா தமிழ்ல மட்டும்தான் உண்டு. இப்போ ராகவன் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணன், கோவிந்தன், இதுதான். இப்ப சம்ஸ்கிருதத்துல நீங்க வந்து ஷர்மான்னு உபநயனம் பண்ணும்போது, ஷர்மா சொல்லும் போது கேசவன் ஷர்மான்னு சொல்ல மாட்டான். நல்லா கவனிச்சுங்கன்னா கேசவ சர்மா, மாதவ சர்மா, கோவிந்த சர்மான்னு தான் சொல்லுவான். புரியுறதா? அந்த இன்னன்னு இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் தூக்கிடும். ஓகேவா? ஓகேவா? சரி, இந்த அக்ஷரம் சின்ன டவுட். கேளுங்கண்ணா. இந்த வீரராகவன் அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா இப்ப இந்த ப்ரொனன்சியேஷன் வரும்பொழுது நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது? ஒரே ஒரு நிமிஷம், எதிரில ஏதோ ஒரு மோட்டராட்ட ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க. கதவு சாத்தி. நோ ப்ராப்ளம். நரேந்திரன், நான் கேட்கலாம். வீரராகவன் அப்படின்னு நான் எழுதுறேன் அப்படின்னா வி வவா விவி போடுறோம். அந்த வி வி ர ர ரா ரா க க. எந்த க போடுவீங்க? அந்த ஜே மாதிரி வருமே. ஹை, அது எப்படி? அது வந்து இங்க பாருங்க, க தானே, அதான் அந்த ப்ரொனன்சியேஷன் தான். இது பாருங்க, க க. அது ஜிஏக்கு போறதா இருந்தா க, ஜிஹெச்ஏ அப்படின்னா க. சோ இது வந்து முதல் க வருமா? ஐ நாலாவது. இத பாருங்க, இவருக்கு தானே கன்ற அழுத்தம் இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். க போட்டு அப்புறம் வ அப்புறம் இன். எந்த இன் போடுவீங்க? தல வருது அந்த இன். த த த த ந, அதுல வரக்கூடிய இன். சரி, இப்ப நீங்க சம்ஸ்கிருதத்துல எழுதணும்னு நீங்க முடிவு பண்ணதுனால அந்த இன்ன தூக்கிடணும். சரியா? 2 விசர்க்கத்தை போட்டுடணும். ஓகேவா? அப்பனா வீர ராகவ அந்த விசர்க்கம் அவ்வளவுதானே? அது சேர்த்து வீர ராகவஹா. வீர ராகவஹா. வெரி குட். இப்ப வந்து உங்களுடைய நேம் வந்து நரேந்திரன் இல்லையா? நீங்க இத சம்ஸ்கிருதத்துல எழுதும் போது நரேந்திரஹ அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே ஓகேவா? அப்போ இப்போ வந்து வீரராகவ தேவஸ்தானம் அப்படின்னு வருதுன்னா எப்படி லிட்டரரி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாளா இல்ல எப்படி? இப்போ வீரராகவ சொல்றேன், வீரராகவ சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னா வீரராகவ சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு எழுதலாம். சம்ஸ்கிருதம் தான் இது மூணுமே. ஓஹோ, சரியா? அப்ப அங்க விசர்க்கம் எப்போ விசர்க்கம் வரும் அப்படின்னா நீங்க தனியா வீரராகவன்னு சொல்லும் போதுதான் வரும்னு சொன்னேன். ஓகே ஓகே. இப்ப நீங்க வந்து வீரராகவன்னு மட்டும் முடிக்கலையே, வீரராகவ சுவாமி தேவஸ்தானம்னு தானே சொல்றீங்க. ஆமா ஆமா, அங்க விசர்க்கம் வர வேண்டாமே. ஓகே ஓகேவா? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்ப இந்த அக்ஷரங்கள்ல திருப்பி ஒரு தடவை வரலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? நத்திங் இல்லையா? சரி,
அடுத்தது இந்த அக்ஷரங்களை பாத்தீங்களா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு இருந்தாலும் கேட்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். கண்டிப்பா பண்றேன்னா. இப்ப தெரியுறதா? பெட்டர் பெட்டர். இந்த அக்ஷரங்கள் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல இது தெளிவா தெரிஞ்சிருது. நீங்க அன்னைக்கு அந்த எழுதி சொன்னீங்க இல்லையா, அந்த ஆஃப் லெட்டர்ஸ் ஆமா போட்டு அதுவே ரொம்ப தெளிவாயிடுது. வெரி குட். இதுல இத படிக்க வரதா? திடீர்னு ரேண்டமா ஏதாவது ஒரு லெட்டரை கொடுத்து படிங்கன்னா படிப்பீங்களா? இல்ல, அது கஷ்டம். அதுதான் நமக்கு வேணும். இப்ப அடுத்தது சரி, இப்ப ரேண்டமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லெட்டர் கொடுக்குறேன். நீங்க அதை படிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். சரியா? இப்ப முதல்ல மீனா வாசுமா. ரெடியா இருக்கீங்களா? மீனா வாசுமா. நீங்க இந்த 2வது அக்ஷரம் இருக்கு பாருங்களேன், இங்க பாருங்களேன். இதோ நான் என்னுடைய அடியன் கை மாதிரி ஒண்ணு தெரியுதா இங்க? கிளாஸ்ல கை தெரியுதா? அந்த மானிட்டர்ல தெரியலையா? தெரியலையா? இப்ப தெரியுது. அது அப்படியே கீழே வருது பாருங்க. ரொம்ப கீழே வருதோ? இல்லையே. சொல்லுங்க. அந்த சேவனுடைய வரிசையை முழுக்க சொல்லுங்க. ச ச ச ச சி சி சு சு ஸ்ரு ஸ்ரு சே சே சை சோ சௌ சம் சஹ. வெரி குட். நீங்க நல்லா படிக்கிறீங்க. இப்படி எல்லாம் படிக்க வருது ஜி. அவர் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு வேர்ட்ல போடும்போது டக்குன்னு உடனே அது சுதாரிச்சு படிக்க முடியல. ஒரு நிமிஷம் ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படிதான். அதுக்கப்புறம் தான் வருது. அதெல்லாம் வரும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். சரியா? நேத்து இது கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் நேத்து நீங்க சொல்லும் போது நான் இதுதான் ஃபாலோ பண்ணேன். அதெல்லாம் ஃபாலோ ஆகுது ஜி. ரீட் பண்ண அந்த மாதிரி எல்லாம் வருது. திடீர்னு போது எங்கேயோ ஸ்டக் ஆயிடுறேன் நான். அது எப்பவுமே எனக்கு ஸ்டக் ஆகும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. நீங்க இப்ப ப்ரீகேஜி தான் வாசிக்கிறீங்கன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? தேங்க்யூ. ஓகே, வெரி குட். இப்ப அடுத்தது வசந்திமா. நீங்க ரெடியா இருக்கீங்களா? வசந்திமா கேட்கலையா நான் பேசுறது? கேக்குறது நல்லா கேக்குது. ஓகே, சரி. ஸ்ரீவித்யா பாலாஜிமா. இந்த கை வச்சிருக்கேன் இல்லையா, இந்த அக்ஷரத்தை வாசிங்க பார்க்கலாம். ட டா டி டி து து ட்ரு 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 டே டை டோ டௌ தம் டஹ. வெரி குட், வெரி குட். நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கம்மா எல்லாத்தையும். வெரி குட். அடுத்தது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் அச்சுதன் சுவாமி. கேக்குறதா? அடியன். இப்ப அடியன் கை வச்சிருக்கக்கூடிய இந்த அக்ஷரத்தை வாசின்னு சுவாமி. அடியன். தத் தஹா தித் தி துத் து த்ரு 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 தே தை தோ தௌ தம் தஹ. வெரி குட். நன்னா வாசிங்க சுவாமி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. வெரி குட். அடுத்தது வசந்திமா. இப்ப உங்களால மியூட் பண்ண முடியறதா? அன்மியூட் பண்ண முடியறதா? உங்களால மியூட் அன்மியூட் பண்ண முடியலன்னா ஒரு தடவை லீவ் மீட்டிங் கொடுத்துட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. உடனே உங்களால பண்ண முடியும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது நரேந்தர் ஜி, நீங்க சொல்றீங்களா? ஓகே. இந்த அக்ஷரத்தை வாசிங்க பார்க்கலாம். அடியன் கை வச்சிருக்கேன் பாருங்க. இது இது இல்லையா? தா த தா தி தி து து த்ரு த்ரு தே தை தோ தௌ தம் தஹ. வெரி குட். கரெக்டா வாசிங்கண்ணா, நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க.
வெரி குட் வசந்திமா, வெரி குட்மா. இப்ப அடி கை வச்சிருக்க லெட்டரை வாசிங்க வசந்திமா. ஒரே நிமிஷம் மாமா, பெருசு பண்ணிக்கிறேன். ம் எங்க மாமா? தோ சரிதா? பா. ம் ப பா. ம் பி பி. பு பூ. ப்ரூ. ம் அப்புறமா பே பே பை போ பௌ பம் பஹா. வெரி குட், கரெக்டா சொன்னீங்கம்மா, வெரி குட். அடுத்தது சாந்திமா, நீங்க ரெடியா இருக்கீங்களா? சுவாமி ஒரே ஒரு நிமிஷம். இந்த வா மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். பாவா? வா வா வா. இதுக்கு முன்னாடி படிச்சாலே அவ அந்த அந்த லெட்டர் ஜூம். தோ அதுவா? ஆமா, அந்த லெட்டர் தான் படிச்சா. ப பா. ஓகே சரியா? சரி, ஓகே, ரைட். அதுக்கு அடுத்த லெட்டர் அவ படிச்சிருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி சொல்லிருப்பா, ப பா அப்படின்னு. இந்த லெட்டர் கொஞ்சம் சாஃப்டா சொல்லணும், ப பா. சரியா? சரி சரி, ஓகே. சரி, அடுத்தது சாந்திமா, நீங்க வாசிக்கிறீங்களா? எது? நீங்க வாசிக்க வேண்டிய லெட்டர் வந்து இதோ இந்த லெட்டர். எது? இதோ இருக்கு. ரவா? ர. ர. ஓகே. ர ரா ரி ரி ரு ரு ரே ரை ரோ ரௌ ரம் ரஹ. வெரி குட், நல்லா வாசிக்கிறீங்கம்மா, நீங்க ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. வெரி குட். அடுத்தது மீனாட்சிமா. ஜி. நீங்க வாசிக்க வேண்டிய லெட்டர் வந்து இந்த லெட்டர். தெரியுதா? தெரியுது. ஷ ஷா ஷி ஷி ஷு 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 ஷே ஷை ஷோ ஷௌ சம் ஷஹ. வெரி குட், நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்கம்மா, லெட்டர் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். அடுத்தது மணிகண்டன், மணிகண்டன் சுவாமி, அமுதாமா. நீங்க இப்ப வாசிக்கணும் இந்த லெட்டர். எங்க வச்சிருக்கேன்னு தெரியுதா? கை வச்சிருக்கிறது ஹி ஹி உ உ டு ஹே ஐ ஓ ஔ கம் நஹ. வெரி குட், நல்லா வாசிங்க சுவாமி, வெரி குட். அடுத்தது ஸ்ரீனிவாசன் சுவாமி, நீங்க வாசிக்கணும். இப்போ இங்க ஒரு லெட்டர் இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, கை வச்சிருக்க தெரியறதா? தெரியுது. அந்த அக்ஷரத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல, நான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். நிதானமா கீழே இருக்கிற தமிழை பார்த்து அப்படியே படிக்கலாம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். இருக்கும், நீங்க அவ்வளவு இது பண்ண வேண்டாம். நான் வேற ஒரு லெட்டர் கடை காமிக்கிறேன், அதுக்கு இது இருக்கா, தமிழ் இருக்காது. இல்ல இல்ல இல்ல, தட் இஸ் ஓகே. பட் என்னன்னா, எனக்கு அந்த ஆஃப் லெட்டர் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அந்த சிம்பல் சின்ன, அதுல வந்து பாதி தான் மனப்பாடம் ஆயிருக்கு, மீதி பாதி மனப்பாடம் ஆகல. அதனால பார்க்காம படிக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அடியேன், இதுல ஹாஃப் லெட்டரே இல்ல, நீர் வாசிச்சுதான் ஆகணும். இதுல எங்க ஹாஃப் லெட்டர் இருக்கு? இல்ல இல்ல, இதுல மா இருக்கு இல்லையா? ஆமா, எங்க கை வச்சிருக்கீங்க? ஓகே, அங்கதான் மா. மா. ஓகே, மா மா மீ மீ அப்புறம் மு, அப்புறம் வந்து இது வந்து மூ. இருங்க, இது வந்து இப்ப நான் கீழே இருக்கிற தமிழை பார்க்காம இருந்தானா எனக்கு படிக்க கஷ்டம். இது அடுத்து என்னால படிக்க முடியாது வந்து மே மை மோ மௌ மம் மஹா. அது படிச்சிருவேன். நடுவுல இருக்கிற 2 லெட்டர் எனக்கு வந்து பார்க்கலன்னா கீழே இருக்கிற தமிழ்ல நான் கை வச்சுட்டேன். ஆமா, கரெக்ட். அது நான் கை வச்சுட்டேன்னா எனக்கு வந்து 2-3 லெட்டர் எனக்கு கரெக்டா தெரியல. அது கரெக்ட். நீங்க இப்போ இது மாதிரி வாசிச்சுட்டு இருக்கும் போது இதை நீங்க எத்தோட கம்பேர் பண்ணணும்? இல்ல இல்ல, எனக்கு நீங்க அந்த சின்னம் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, பேசிக்கலா அதுதான் பேஸ். ஏன்னா இந்த மா எனக்கு தெரியும். அந்த சின்ன மனப்பாடம் ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருப்பேன். இல்லடியே, இப்ப நீர் வந்து இந்த சின்னம் வாசிக்கிறீரோ இல்லையோ? ஆமா. இந்த சின்னம் வாசிக்கிற மாதிரியே ஸ்வராட்சராணி வாசிக்கிறா இல்லையா? ஆமா. ஸ்வராட்சராணிய பேஸ் பண்ணி தான் சின்னம், ஆமாவா? அது பேஸ் பண்ணி தான் சின்னம். ஆனா என்னன்னா, இப்ப ஸ்வராட்சராணியில
ரு அதோட சின்னம் வந்து எனக்கு மனப்பாடம் ஆகல. இல்லடியேன் நீர் அந்த ரு சொல்றீர் இல்லையா? ஆமா. அந்த ருவ இந்த மாவோட நீர் கம்பைன் பண்ணி பார்க்கணும். இல்ல புரியுது. இல்ல அது ப்ராசஸ் எனக்கு கரெக்டா புரியுது. ஆனா என்ன ப்ராப்ளம் இப்போன்னா அந்த இது மூணுத்தோட வார்த்தையோட சின்னமும் எனக்கு ஒன்றும் மனப்பாடம் ஆகாதனால இதோட கம்பைன் பண்ணும்போது தடுமாறுறேன். மற்றபடி மீ மை மோ மௌ மம் மஹாலா டகடகன்னு வந்துரும். அதோட அந்த இனிஷியல் ஐயும் ஞாபகம் இருக்கு, சின்னமும் ஞாபகம் இருக்கு. சோ டக்குன்னு கம்பைன் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன். 3 லிட்டர் மட்டும் எனக்கு சின்னம் வந்து இன்னும் மனசுல பதியல, அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறேன். வேற ஒண்ணும் புரியுது. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க அது மாதிரி 2-3 நாள் பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். அவ்வளவுதான் வந்துரும். இல்ல நீங்க அதுக்குள்ளேயே அந்த 2-3 நாளுக்குள்ள நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு அக்ஷரத்தை வாசிக்கும் போது ஒரு அக்ஷரத்தினுடைய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட்ல வச்சுட்டே வரணும். இப்ப நம்ம வாசிக்கிறது வந்து அ-ஆ-இ-னுடைய ஒரு காம்பினேஷன் தான். அப்போ நீங்க மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் எப்பயுமே அப்படின்னா, நீங்க மம்மா மிம்மி வாசிச்சுட்டே வரீங்க. வாசின்னு வரும்போது டக்குன்னு உங்களுக்கு அடுத்த லெட்டர் என்னன்றது ஞாபகம் வரல. ஞாபகம் வராத போது நீங்க பண்ண வேண்டியது அ-ஆ-இ-னுடைய காம்பினேஷனா இருக்கிறதுனால அ-ஆ-இ மனசுக்குள்ள ஓட விடணும். ஓட விடும் போது அதுல ஊக்கு அப்புறமா என்ன வரும்? ரு வரும். ருன்னு வந்த உடனே நீங்க உங்களுடைய மைண்டுக்கு என்ன சொல்லணும்னா ரு. அதே மாதிரி இந்த லெட்டர் என்னவா இருக்கும்? மிரு. இது எப்படின்னா நமக்கு அக்ஷரங்கள் மெமரி ஆகிறதுக்கு ஒன்னும் ஆகட்டும், டைம் ஆகட்டும், அது ப்ராப்ளம் இல்ல. ஆனா லாஜிக்கோட நம்ம போகணும். அதுக்காக சொல்றேன். அந்த லாஜிக்கை நீங்க கம்பேர் பண்ணிட்டே வரும்போது, இன்ஃபேக்ட் இதை வச்சு ஒரு வீடியோவே ஒருத்தர் போட்டார். நம்ம ரொம்ப பிரபலமா இந்த வீடியோ கூட போச்சு. நான் கூட அந்த வீடியோ வந்து பார்த்தேன். ரொம்ப சுலபமா சொன்னார். அவர் என்ன சொன்னார்? ரெண்டுத்தையும் லாஜிக்கலி கம்பேர் பண்ணிட்டே வாங்கும். அ ம ஆ மா இ மி ஈ மீ அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க பண்ணிட்டே வரும்போது இது ரெண்டும் உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டியா தெரியும். சரியா? இது டிஃபிகல்ட்டி நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா எனக்கு அந்த ரு இதோட சின்னம் வந்து மனப்பாடம் ஆகாதனால கொஞ்சம் அந்த 3 லெட்டர் மட்டும் கஷ்டம். அந்த நீங்க என்ன பண்ணணும்னா அந்த நீங்க வந்து உணர்வு அந்த லாஜிக் அப்ளை பண்ணி சொல்லணும். சரியா? சரி. இப்போ இன்னும் ஒரு லெட்டர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது த இருக்கு இல்லையா, இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இருங்க வரேன். ஓகே. இது வந்து த தா தி து து அப்புறம் வந்து த்ரு த்ரு அப்புறம் த்ரு அப்புறம் தே தை தைக்கு அப்புறம் என்ன இது ஒரு நிமிஷம் இருங்க. 2 கோடு போடுறது வந்து ஐ பேசிக் ஐ ஆறுது இல்லையா? தை ஆறுது. தே தை அப்புறமா தே தை இது வந்து தௌ தஹவா. தே தைக்கு அப்புறமா 1 2 இருக்கே. தே தை இது வந்து தோ. அதுக்கப்புறம் இது வந்து தஹா வந்துருது. அது தஹா கடைசியா வருது. அப்ப தோ வரைக்கும் சொல்றீங்க. அதுக்கப்புறமா இல்ல நான் மவுஸ் வச்சிட்டு இருக்கிறது கடைசி 2 லெட்டர் தான் வச்சிட்டு இருக்கேன். இல்லையே, இது பாருங்களேன். இப்போ இங்கே நீங்க சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். நான் வச்சுட்டே வரேன். தா தா தி தி அப்புறம் இது வந்து து து அப்புறம் இது வந்து த்ரு அப்புறம் த்ரு அப்புறம் இது வந்து ஒரு நிமிஷம் இருக்கு. இங்கதான் தடுமாறுறேன் நானு. இந்த இடத்துல இது தடுமாற்றமே இல்லடியே. நீர் அந்த லாஜிக்கலி கம்பேர் பண்ணல, வேற ஒண்ணுமே இல்ல. நீர் கம்பேர் பண்ணா கடகடன்னு சொல்லிடுவேன். இது வந்து இதுதான் த்ரு. இல்லையே, த்ரு அதுக்கப்புறமா இது அதுக்கப்புறம் தே வருது. கரெக்ட். அதான் ஓகே. அதுக்கப்புறம் அடி தள்ளிட்டு போயிடுவேன். தேக்கு அப்புறம் தை, தேக்கு அப்புறம் தை, அப்புறம் தோ, அப்புறம் வந்து அப்புறம் தவ்வு, அப்புறம் வந்து இது எங்க இது மேல புள்ளி கரெக்டா தெரியலையா என்னன்னு தெரியல எனக்கு. கரெக்டா தம் தஹா வரும். ஆமா, இது புள்ளி இருக்கு. இதுல புள்ளி இருக்கு. தம் தஹா ஓகேவா? அதுதான் அது 2-3 லெட்டர் மட்டும் கொஞ்சம் தடுமாறுவேன். மற்றபடி அடி தள்ளி போயிட்டே இருப்பேன். ஆக்சுவலா ஒண்ணு இல்லடியேன், அது கூட ரொம்ப சிம்பிள்.
நான் முதல்ல ரகுநாதன் சுவாமிக்கு சொன்ன அதே ஐடியா தான். அக்ஷரங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி ஒரு 1 hour இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே அப்படிதானே, தூக்கத்துல எல்லாம் வருது இது. காத்தால எழுந்த உடனே இதான், அதாவது சாட்டர்டே சண்டே இது கிளாஸ் முடிஞ்சா மண்டே மார்னிங் எழுந்த உடனே முதல்ல மனசுக்குள்ள இதான் ஓடுறது. ஆக்சுவலா அந்த மாதிரி ஆயிடுது பிராக்டிஸ் எனக்கு. வெரி குட். அது அப்படியே அபியாசத்துல வந்துடும், கவலையப்படாதீங்க. சரியா? சரி, இப்போ யாரும் ஒன்னும் கேட்கல. ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு அப்புறமா இங்க இருக்கிறது யாரு? அரவிந்த் பாலாஜினா. நீங்க கேக்குறீங்களா? நீங்க சொல்றீங்களா? இப்போ இந்த அக்ஷரம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ல, லா, லி, லீ, லு, லூ, லே, லை, லோ, லவ், லம், லஹ. வெரி குட். நல்லா வாசிங்கண்ணா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அடுத்தது ஆண்டாள்ஜி, நீங்க சொல்றீங்களா? எஸ் ஜி, எஸ் ஜி. இந்த அக்ஷரம் என்னம்மா? ஷ. ஷ, ஷா, ஷி, ஷீ, ஷூ, ஷ்ரு, ஷே, ஷை, ஷூ, ஷௌ, ஷம், ஷஹ. வெரி குட். நல்லா சொன்னீங்கம்மா, வெரி குட். வேற யாரும் கேட்கல ஒன்னும்? ரகுநாதன் சுவாமி கேட்கல இல்லையா? ஆமா, கேட்கல. சரி, இந்த அக்ஷரம் என்ன சுவாமி? இந்த அக்ஷரம் என்னது தெரியறதா? கை வச்சிருக்கிறது தெரியுது. ஒரு நிமிஷம் நிதானமா சொல்லுங்க. அது எந்த லைன் பாக்குறீங்களா? இந்த லைன்ல இருக்கிறது எல்லாம். சரி சரி, ஓகே. டட்டாவா இல்ல டட்டாவா? டட்டா, டட்டா, டிட்டி, டுட்டு, ட்ரு, ட்ரு, டே, டை, டோ, டவ், டம், டஹ. வெரி குட், வெரி குட். நல்லா சொன்னீங்கண்ணா, வெரி குட். அடுத்தது அனிருத் வித்யா, நீங்க சொல்றீங்களாமா? சொல்றேன் சார். இது என்ன எழுத்துமா? இது சார் வைக்கவே இல்லை சார். இந்த கை ஆடுறது தெரியறதா? தெரியாது தெரியாது. நான் நாவா? அது என்ன எழுத்து? நான் இல்லையம்மா. அது சரி, அதனுடைய லைனை காமிக்கிறேன், அப்ப நீங்க பாருங்க ஒரு தடவை. இந்த 5 எழுத்துல 1 2 3 4 5, இந்த 5 எழுத்துல இந்த 3வது எழுத்தை என்னன்னு சொல்லுவோம்? முதல் எழுத்தை என்னன்னு சொல்லுவோம்? இந்த எழுத்தை என்ன சொல்லுவோம்? ச. ரெண்டாவது எழுத்து என்ன சொல்லுவோம்? இது சனா, இது ச அழுத்தி சொல்லுவோம். இது என்னது? என்னதுமா? ஜ. இப்ப இந்த ஜாவல இருக்க வரிசை அப்படியே படிங்க பார்க்கலாம். ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜு, ஜ்ரு, ஜே, ஜை. இல்லையே, ஜிருக்கு அப்புறமா ஒண்ணு இருக்கே. ஜ்ரு, 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 ஜே, ஜை, ஜோ, ஜௌ, ஜம், ஜஹ. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போ வேற யாருக்காவது சான்ஸே கொடுக்கலையா? அடியன் என்ன ஒண்ணு நீங்க கேட்கவே இல்லையேன்னு யாராவது இருக்கீங்களா? சரி, எல்லாரும் கேட்டாச்சு இல்லையா?